தரமான தமிழ் டப்பிங்கில் இருக்கக்கூடிய கொரியன் த்ரில்லர் படங்கள்லாம் பார்க்கணுமா? அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த லிஸ்ட்டில் ஒரு 5 படத்தை கொண்டு வந்திருக்கோம். அந்த படங்கள்லாம் எல்லாமே தரமாக இருக்கும். சரி வாங்க, என்னென்ன படங்கள் இருக்குன்னு இந்த லிஸ்ட்டில் பார்த்துடலாம். 5வதாக பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன பேட்லேண்ட் ஹண்டர்ஸ் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, சியோலுங்கிற ஒரு இடத்துல எர்த்குவேக் அந்த இடமே அழிஞ்ச நிலம் மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த இடத்துல மான்ஸ்டர்ஸ் மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அதை ஹீரோ அவங்க டீம் 2 பேருமே சேர்ந்து அதை வேட்டையாடி சாப்பிட்டுட்டு வராங்க. இந்த மாதிரிலாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவன் இந்த டீனேஜர்ஸை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன்கிட்ட ஹீரோவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா. அவளை காப்பாற்ற ஹீரோ களத்தில் இறங்குறாரு. இதுக்கப்புறம் ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றினாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவியும் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஆக்ஷன் த்ரில்லர் மூவி தான். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக போர் அடிக்காமல் கிரிப்பிங்காக இருக்கும். ஒரு டீசென்ட் வாட்சான மூவிங்க. நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை வயலன்ஸ் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். 4வதாக பார்த்தீங்கன்னா 2024 ரிலீஸ் ஆன கான்கிரீட் உட்டோப்பியா அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டானதுங்க. இந்த படத்தோட கதை சவுத் கொரியாவில் எர்த்குவேக் சிட்டி முழுக்க காலியாகிறது. அதில் ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட் மட்டும் அந்த எர்த்குவேக்லேருந்து தப்பிச்சு ஸ்ட்ராங்காக நிற்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற மக்கள்லாம் எப்படி சர்வே பண்ணாங்க, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த படத்தை கண்டிப்பாக உங்களை பார்க்க சொல்லுவேன். முக்கியமாக சினிமோட்டோகிராஃபி, விஎஃப்எக்ஸ் கண்டியங்க ஒரு பெரிய கொடிஸ் கொடுக்கணும். ஏன்னா உண்மையிலே ஒரு எர்த்குவேக் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரியா ரியாலிட்டியாக காமிச்சிருந்தாங்க. அப்புறம் ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ ஸ்க்ரீன் பிளேவும் எல்லாமே டீசெண்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மூவியை உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவேன். அப்புறம் இந்த படம் பார்த்தீங்கன்னா மெச்சூர் அடல்ட்ஸ்க்கான மூவி. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். 3வதாக பார்த்தீங்கன்னா 2023 ரிலீஸ் ஆன தி ரவுண்ட் அப் நோ வே அவுட் அப்படிங்கிற படம் தான். இந்த படத்தோட மெயின் பிளாட்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு 7 வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு கேஸில் இறங்குறாரு. ஒரு பொண்ணு ட்ரக்ஸ் எடுத்து இறந்து போயிருக்கா. அந்த ட்ரக் மாஃபியாவை கண்டுபிடிச்சி அவங்கள தடுத்து நிறுத்தினாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா சிமிலராக தி அவுட்லாஸ் அந்த மூவி மாதிரி தான் கிட்டத்தட்ட இருக்கும். இந்த மூவியும் அந்த மூவி மாதிரியே நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக போர் அடிக்காமல் போகுங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. அது மட்டும் இல்லாமல் நம்ம தலைவன் நடித்த படம் வேறு. கண்டிப்பாக நீங்கள் நம்பி பார்க்கலாங்க. ஆக்ஷன் த்ரில்லர் ஃபேன்ஸ்க்கு செம ட்ரீட்டு இந்த படம். அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. மெச்சூர் ஆடியன்ஸ்க்கான மூவிங்க. கொஞ்சம் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அதிகமாகவே இருக்கும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை. 2வதாக பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன தி வெயிலிங் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லேஜில் மர்மமான முறையில் சில பேர் கொலை பண்ணப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, அதை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த படத்தோட கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு படம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும், ஸ்லோவாக போகும். பட் செகண்ட் ஹாஃபில் தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை ரிவீல் பண்ணி ஒரு அன்பிரடிக்டபிளான மூவியாக கொடுத்துருப்பாங்க. உண்மையிலே சூப்பராக இருந்ததுங்க இந்த மூவி. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டோரிங்க. என்ன கேட்டிங்கன்னா ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி. பட் நீங்கள் ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அடல்ட் கண்டென்ட் நிறையவே இருக்குது. அதனால தாங்க இந்த மூவியை பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பிங்கில் வந்திருக்கு. அமேசான் பிரைமில் ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2003 பார்க் சான் ஓக் இவரோட டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன ஓல்டு பாய் படம் தான். இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோவை ஒருத்தன் பிடிச்சிட்டு போய் உள்ளே ஒரு இடத்துல அடைச்சிட்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அது உள்ளே இருக்கிறாரு, அடைச்சும் வச்சிடுறான். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அவரை ரிலீஸ் பண்ணிடுறான் நம்ம ஹீரோவை. இவன் இதெல்லாம் எதுக்கு பண்ணால், இதெல்லாம் ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, அதுதான் அந்த படத்தோட மொத்த கதைங்க. இந்த மூவி என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே ஆகணும். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான மூவிங்க. இதை பற்றி தனியாக ஒரு செக்மெண்ட்டே நம்ம சேனலில் போட்டிருப்போம். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் அதை கூட போய் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்தளவுக்கு ஒரு தரமான மூவிங்க. நீங்கள் கொரியன்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு போட்டிங்கன்னா இந்த மூவி கண்டிப்பாக டாப் 5ல் வருங்க. அதில் இந்த படம் டாப் ஃபஸ்ட்டு கூட இருக்கலாங்க. அந்தளவுக்கு ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ண படம். ஏன்னா கொரியன் இண்டஸ்ட்ரியவே திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம்னா இதை கண்டிப்பாக சொல்லுவாங்க. இந்த மூவியில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ரிவென்ச்சை நீங்கள் கண்டிப்பாக லைஃப்பில் பார்த்துருக்கவே மாட்டீங்க. அந்தளவுக்கு ஒரு நெகட்டிவ் ஷேடில் உள்ள படம். இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய அடல்ட் கண்டென்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மூவி ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை உங்களுக்கு தரும். ஸோ ஒரு உலகத்தரமான படங்க. கண்டிப்பாக போய் பாருங்கள்.
அப்புறம் இந்த மூவியை பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக தமிழ் டப்பிங் வந்து பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பில் இருக்குது, பட் டப்பிங் வந்து எப்படி இருக்குன்னு தெரிலங்க. பட் கண்டிப்பாக என்ன கேட்டிங்கன்னா ஒரு பார்க்க வேண்டிய ஒரு தரமான படங்க. அமேசான் ப்ரைமில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.